இனியாவுக்கு கிடைச்ச வாய்ப்பு, ராதிகா சொன்ன வார்த்தை, பழனிசாமி கொடுத்த ஐடியா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் பாக்கியாவோட பிஸ்னஸை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பழனிசாமி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு ஐடியா ஒன்று கொடுத்துருக்கிறாரு. அதே போல் இனியாவுக்கு பார்த்தீங்கன்னா காலேஜில் புதுசாக ஒரு வாய்ப்பு ஒன்றும் கிடச்சிருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் கோபி ஈஸ்வரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஈஸ்வரி எதுவுமே பேசலை. அப்போது முதல்ல கெஞ்சி பேசின கோபி அதுக்கப்புறமா ஈஸ்வரி கிட்ட கோபமாக பேசுகிறாரு. நீங்கள் செஞ்சதை ஒருபோதும் நான் மறக்கவே மாட்டேன், இந்த மாதிரி கண்டபடி ஈஸ்வரியை திட்டுறாரு. ஆனால் ஈஸ்வரி ஒருத்தவங்களை திட்டுறதுக்கு கொஞ்சமாவது உரிமை எடுத்துக்கலாம். ஆனால் அந்த உரிமையை கூட உன்கிட்ட எடுத்துக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, இந்த மாதிரி சொல்லி ஆட்டோவில் ஏற திரும்புகிறாங்க. அதுக்கு கோபி எனக்கும் அப்படி தான், நீங்கள் யாருமே தேவையில்லை, இந்த மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறமா ராதிகா கிட்ட வந்து நடந்த விஷயத்த சொல்ல, ராதிகா ஒருத்தர் உங்களை நிராகரிக்கும் போது அந்த இடத்துல நீங்கள் எதுக்கு மறுபடியும் போய் நிற்கிறீங்க, இந்த மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு கோபி இனி நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ராதிகா உங்களுக்கு தான் நானும் ஐவும் இருக்கிறோமே, இனி இதுதான் நம்ம குடும்பம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் கோபி எனக்கு நீங்கள் மட்டும் போதும், அவங்க யாருமே தேவை கிடையாது, இந்த மாதிரி சொல்கிறாரு. அதோட பாக்கியாவை எதனா செய்யணும், இத்தனைக்கும் காரணம் அவ தான் அப்படிங்கிற மாதிரி கோபமாக பேச, ராதிகா அவங்க எப்படி வேணால் போகட்டும், நமக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது, நீங்கள் இனி உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காஃபி எடுத்துகிட்டு வர்றதுக்காக போகிறாங்க. இன்னொரு பக்கத்தில் பாக்கியா ரெஸ்டாரண்ட்டில் ஆட்கள் லீவு போட்டதுனால பரபரப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, ரெஸ்ட்டே இல்லாமல். அப்போது பழனிசாமி அங்கே வந்து என்ன மேடம் ரொம்ப பரபரப்பாக வேலை செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆட்கள் இல்லாத விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அதுக்கு பழனிசாமி என்ன இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஆளை வச்சு செய்கிறது தான் நம்மளுக்கு நல்லது, இந்த மாதிரி ஐடியா கொடுக்க, அவங்க எப்படி சமைப்பாங்கன்னே தெரியாதே அப்படிங்கிற மாதிரி பாக்கியா சொல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், நம்ம இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டா போதும், அவங்க நமக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு தருவாங்க, இந்த மாதிரி ஐடியா கொடுக்குறாரு. பாக்கியா உடனே ஒரு செஃப்பை ரெடி பண்ண ஓகேவும் சொல்லிடுறாங்க. அடுத்த கட்டத்தில் எழில் கதை எழுதிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு காஃபி கொடுத்துட்டு அமிர்தா சமைக்க போகிறாங்க. ஆனால் அமிர்தா சமைக்கிற இடத்துக்கு வந்து எழில் ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ண, அமிர்தா கதை எழுதப்போ அப்படிங்கிற மாதிரி விரட்டி விடுறாங்க. அடுத்ததாக இனியா காலேஜில் இருக்கும்போது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து காலேஜில் ஃபங்க்ஷன் நடக்க இருக்குது, அதில் டான்ஸ் போட்டியில் நம்ம சேரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இனியா அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மறுக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே நம்ம பப்பில் நடந்த பிரச்சனையை மறக்கணும் அப்படின்னா நாம் இந்த ஃபங்க்ஷனில் டான்ஸ் போட்டியில் கலந்துக்கிட்டு ஜெயிக்கணும், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் இனியாவும் நம்ம இந்த போட்டியில் ஜெயிச்சுக்கிட்டு இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு ஜெயித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தாத்தா சொன்ன மாதிரி எதுனா ஒன்று சாதிச்ச மாதிரியா இருக்கும். ஸோ அதனால தான் தாத்தா அந்த மாதிரி சொல்லியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி இனியா பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்களை எல்லாமே நினச்சி பார்த்து இந்த போட்டியில் சேர்றதுக்கும் வந்துட்டு தயாராகிறாங்க. ஸோ இந்த போட்டியில் அவங்க ஜெயிக்கணும், தம் மேலப்பட்ட அந்த கரையை நீக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணி போட்டியில் சேர்றாங்க. பட் அதுவே கண்டிப்பாக இனியாவுக்கு பேக் ஃபயராக வர்றதுக்குமே சான்சஸ் இருக்குது. ஸோ எனிவே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.